வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மை வி3 ஆட்ஸ் நிறுவனத்தோட எம்டி சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெயில் வந்து எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாரி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கே தெரியும். ஜூலை 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, 7 நாள் வந்து போலீஸ் கஸ்டடியில எடுத்து விசாரிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அந்த 7 நாள் நீங்க பார்க்கும்போது வந்து ஜூலை 17 வந்து வரும். ஜூலை 17 வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லீவு. அன்னைக்கு கோர்ட் வந்து லீவு. ஏன்னா மொகரம் ஃபெஸ்டிவல்னால வந்து கோர்ட் வந்து லீவு. அதனால ஜூலை 18ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து மாத்தியிருக்காங்க. கேஸ் ஸ்டேட்டஸில வந்து பார்த்தோன்னா, இப்போ ஜூலை 18 வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அத நான் கம்ப்ளீட்டா வந்து எப்படி பார்க்கணும் எல்லாமே வந்து நான் சொல்றேன். இதுதான் வந்து பார்த்தோன்னா, கேஸ் ஸ்டேட்டஸ் பார்க்கக்கூடிய வெப்சைட். இதில குடுத்துருக்காங்க பாருங்க. ecourtservices.inங்கிற வெப்சைட்ல நீங்க உள்ள வந்தீங்கன்னா, இதில வந்து பாருங்க மெயின் பேஜ்ல வந்து உங்களுக்கு சிஎன்ஆர் நம்பர் இருக்கும். கேஸ் ஸ்டேட்டஸ், கோர்ட் ஆர்டர் இந்த மாரி வந்து உங்களுக்கு நெறைய லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இதில ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு பார்த்தீங்களா, சிஎன்ஆர் நம்பர். அத வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணா கீழயே வந்து பாருங்க, உங்களுக்கு ஒரு 16 டிஜிட்ல வந்து நீங்க சிஎன்ஆர் நம்பர் வந்து போடுற மாரி இருக்கும். அது என்ன நம்பர்ங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதில வந்து நான் போடுறேன் பாருங்க. அந்த நம்பர வந்து நீங்க வந்து போடுங்க. போட்டு நீங்க வந்து கேஸ் ஸ்டேட்டஸ் வந்து நீங்க வந்து பார்த்துக்கலாம். TNCH 07 00 168 22024 இந்த நம்பர வந்து நீங்க வந்து போடுங்க. இந்த நம்பர போட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து பாருங்க கேப்ச்சா, என்டர் கேப்ச்சான்னு இந்த இடத்துல குடுத்திருப்பாங்க. அந்த என்டர் கேப்ச்சாங்கிற இடத்துல என்ன கேப்ச்சா வந்து குடுத்திருக்காங்களோ, அத வந்து டைப் பண்ற மாரி இருக்கும். இங்க வந்து பாருங்க T7 EEYN அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வேற கேப்ச்சா வரும். அத வந்து நீங்க வந்து போட்டு நீங்க வந்து இதுல வந்து நீங்க சர்ச் குடுத்தீங்கன்னா, இப்போ வந்து பாருங்க கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு வந்துரும். இங்க குடுத்திருக்காங்க பாருங்க. டேட் வந்து உங்களுக்கு 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆயிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து கீழ குடுத்திருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் ஹியரிங் டேட்ன்னு குடுத்து 18த் ஜூலைன்னே குடுத்திருக்காங்க பாருங்க. கேஸ் ஸ்டேட்டஸ்ல 18த் ஜூலை தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கேஸோட ஸ்டேஜ பொறுத்தவரைக்கும் கவுண்டர் வந்து ஃபைல் பண்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாரி வந்து பாருங்க ஸ்பெஷல் ஜட்ஜ் டிஎன்பிஏடி கோர்ட்ல வந்து குடுத்திருக்காங்க. பெட்டிஷனர் இதோட நேம் குடுத்திருக்காங்க பாருங்க. சக்தி ஆனந்த்ன்னு குடுத்திருக்காங்க. அட்வொகேட்டோட நேம் குடுத்திருக்காங்க. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேஸோட ஹிஸ்டரிஸ் வந்து இங்க வந்து இருக்கும். இதில குடுத்திருக்காங்க பாருங்க. 5த் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சரண்டர் ஆனாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து பார்த்தீங்கன்னா, 9த் ஜூலைன்னு குடுத்திருந்தாங்க. சர்வீஸ் பெண்டிங்ல தான் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 12த் ஜூலைன்னு குடுத்திருந்தாங்க. அதில தான் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு போலீஸ் கஸ்டடியில வந்து 7 நாள் வந்து விசாரிக்கணும்னு சொன்னதுனால, அடுத்த ஹியரிங் வந்து பாருங்க குடுத்துட்டாங்க. 18த் ஜூலை தான் வந்து கவுண்டர் வந்து குடுத்திருக்காங்க. அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா, கவுண்டர் மீன்ஸ் நீங்க வந்து சரண்டர் ஆகுற மாரி தான் வந்து இருக்கும். அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா, அவங்க கோர்ட்ல வந்து ஆஜர்படுத்திருவாங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா, அவங்க வந்து சப்மிட் பண்ற மாரி இருக்கும். இதுவரைக்கும் விசாரணை பண்ண எல்லா ரிப்போர்ட்டையும் வந்து அவங்க வந்து சப்மிட் பண்ற மாரி இருக்கும். அதான் வந்து கவுண்டர்ன்னு நெனைக்கிறேன். அத வந்து அவங்க குடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா, பெயிலுக்கான அப்டேட் வந்து நமக்கு வந்து தெரிவிப்பாங்க. பெயில் வந்து பார்த்தோன்னா, மோஸ்ட்டா வந்து எனக்கு தெரிஞ்சு 18ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். கண்டிப்பா வந்து நம்ம எம்டி சார் வந்து வெளிய வந்துருவாரு. அதுக்கப்புறம் நமக்கான அப்டேட் எல்லாமே வந்து வரும். இதான் வந்து பார்த்தோன்னா, இப்ப வந்திருக்கக்கூடிய தகவல். இத பார்த்துக்கோங்க. நீங்க வந்து நான் சொன்ன மாரியே வந்து இந்த வெப்சைட்ல வந்து அந்த நம்பர போட்டு நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.